ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 361. இதில் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பற்றிய கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தன் சகோதரன் இரண்யாக்ஷகன் வராக மூர்த்தியால் கொல்லப்பட்டதை கேட்ட இரண்யகசிபு வெகுண்டு எழுந்தான். அவனுக்குரிய ஈமக்கிரிகைகளை செய்ததும் பாதாளத்தில் உள்ள அசுரர்களை கூட்டினான். இப்பொழுது ரிஷிகளின் பர்ண சாலைகள் அழிக்கப்பட்டன. வேதம் ஓதும் வேதியர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். தேவர்களை ஓட ஓட விரட்டினான். அடுத்ததாக அவன் நினைத்தான், நான் மந்தர பருவத்தில் தவம் செய்து பல அரிய வரங்களை பெற்று வருவேன் என தவம் செய்ய போனான் இரண்யகசிபு. 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கால் கட்டை விரலை மட்டுமே பூமியில் ஊன்றி மூச்சையும் உள் இழுத்து உக்கிரமாக தவம் செய்தான். நெடுங்காலம் ஆனதும் அவனை சுற்றி புற்று எழுந்தது. புற்றுக்கு வெளியே அக்னி புறப்பட்டு பிரம்ம லோகத்தையும் இந்திர லோகத்தையும் தகித்தது. தேவர்கள் இரண்யகசிபுக்கு வரம் கொடுக்குமாறு பிரம்மனை வேண்டினார்கள். பிரம்மாவாலும் தன் பணியை செய்ய முடியாதபடி யோகாக்னி தகித்தது. இப்பொழுது நான்முகன் நவ பிரஜாபதிகள் சூழ இரண்யகசிபு தவம் செய்யும் இடத்திற்கு எழுந்து அருளினார். கமண்டல நீரை புற்றின் மேல் தெளித்தார். புற்று சரிந்து விழுந்தது. தசைகளில் எல்லாம் அரிக்கப்பட்டு எலும்புக்கூடாய் நின்றான் இரண்யகசிபு. ஓ அசுர சிரேஷ்டனே, உன் விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கும் என்னை கண் திறந்து பார் என கூறினார் கமலபதியான நான்முகன். இரண்யகசிபு கண் திறந்து பார்த்து பிரம்மாவை வலம் வந்து வணங்கினான். எலும்பின் மேல் தசை வளர்ந்து பிரகாசமாக நின்றான். சிருஷ்டி கர்த்தாவே, நீங்கள் படைக்கும் பட்சி, மிருகம், மனிதர்கள், அரக்கர்கள், ஊர்வன ஆகிய எதனாலும் நான் மரணம் அடையக்கூடாது. பகலிலும் இரவிலும் எந்த கட்டிடத்தின் உள்ளேயும் வெளியேயும் பூமியிலும் ஆகாயத்திலும் சித்த, கந்தர்வ, தேவ, வித்யாதர, நாக, எச்சர்களாலும் நான் சாகக்கூடாது. எந்த ஒரு ஆயுதங்களும் என் மரணத்துக்கு காரணமாக கூடாது. அருள் கூர்ந்து இந்த வரத்தை தர வேண்டும் என கேட்டான். பிரம்மா அவன் கூறியபடி வரம் கொடுத்து மறைந்து விட்டார். இரண்யகசிபு தவம் செய்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் அசுரர்கள் கூட்டம் தேவர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அசுரர்களின் அட்டகாசம் தாங்காத தேவேந்திரன் தேவர்கள் தலைமையில் அரக்கர்களோடு போரிட்டான். போரில் ஜெயித்த இந்திரன் இரண்யகசிபுவின் மனைவி லீலாவதியை அமராவதிக்கு இழுத்துச் சென்றான். அப்போது நாரதர் எதிர்ப்பட்டார். சுரேந்திரா, 8 மாத கர்ப்பிணியான இவளை ஏன் இழுத்துச் செல்கின்றாய் என கேட்டார். இவளது அசுர கருவை முளையிலே சிதைக்கப் போகிறேன், வளர்ந்தால்தானே நம்மை எதிர்ப்பார்கள் என்றான் இந்திரன். இந்திரா, நத்தை வயிற்றில் முத்து பிறப்பது கிடையாதா? மாட்டின் உதரம்தான் பால் ஆகிறது. நல்லதும் கெட்டதும் பிறப்பால் மட்டும் வருவது கிடையாது. விருத்ரா அசுரனை கொன்று பிரம்மஹத்தி துரத்தியது நினைவு கிடையாதா? சிசுகத்தி செய்யாதே. இரண்யகசிபு வரம் பெற்று வந்தால் உன் நிலை என்னவாகும் என யோசி என பல அறிவுரைகளை எடுத்து கூறினார் நாரதர். இப்பொழுது இந்திரன் இரண்யகசிபுவின் மனைவியை நாரதரிடம் ஒப்படைத்துவிட்டு அமரலோகம் சென்று விட்டான். நாரதர் லீலாவதியை தனது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். அம்மணி, தாங்கள் இரண்யகசிபு தவம் முடிந்து திரும்புவரை இங்கே இருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என அன்புடன் கூறி ஆதரித்து வந்தார்.
உரிய காலத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் லீலாவதி. குழந்தைக்கு பிரகலாதன் என பெயர் சூட்டினார் நாரதர். அவர் மேலும் கூறினார், சதா ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டு இருப்பாயாக. இந்த சம்சார கடலுக்கு அவனே தெப்பம் என்றார் அவர். லீலாவதி அரண்மனை திரும்பிய பிறகு எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். ஆனால் கருவில் இருந்து உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு இருந்த பிரகலாதன் எதையும் மறக்கவில்லை. ஒரு விதைதானே பல கதிர்களை விடுவிக்கின்றது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான பிரகலாதன் வளர வளர அவனது ஆத்ம தத்துவங்களும் தெய்வ பக்தியும் வளர்ந்தன. இரண்ய கசிபு அரண்மனை திரும்பியதும் நடந்தது அனைத்தையும் கேள்விப்பட்டு அமராவதியின் மேல் படையெடுத்து சென்று இந்திரனையும் அஷ்ட திக்பாலர்களையும் அடித்து துரத்தினான். 3 உலகங்களையும் வென்று ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்தான். தனது தம்பியை கொன்ற விஷ்ணு எங்கே எங்கே என வைகுண்டத்தில் தேடினான். யோக நித்திரையில் நீருக்குள் ஆழ்ந்து கிடந்த எம்பெருமான் அவன் கண்களுக்கு தெரியவில்லை. ஓடி ஒளிந்து கொண்ட விஷ்ணுவுக்கு யாரும் பூஜை செய்யக்கூடாதென சட்டம் இயற்றினான். பெருமாள் கோவில்களில் நாராயண சிலை அகற்றப்பட்டு இரணிய கசுவின் சிலை வைக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. ஓம் ஹிரண்யாய நமக, திதி குமாராய நமக போன்ற அர்ச்சனைகள் உருவாக்கப்பட்டன. அவன் புகழ் பாடியவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் கிடைத்தன. யாகத்திலும் அவனே அவிர்வாகம் பெற்றான். இப்படி இருக்கையில் சுக்கராச்சாரியரின் புதல்வர்களான சண்டன், மார்க்கன் இருவரும் அசுரகுல குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தார்கள். இப்பொழுது பிரகலாதனையும் உரிய வயதில் கல்வி கற்க அனுப்பினார். சிறிது காலம் சென்றதும் அரண்மனைக்கு வந்தான் பிரகலாதன். மகனை மடியில் இருத்தி கொஞ்சிய பிறகு என்ன படித்தாய், உன் தந்தைக்கு சொல்லிக்காட்டு எனக் கேட்டான் இரணியகசிபு. சண்டனும் மார்க்கனும் நடுங்கிக் கொண்டு நின்று இருந்தார்கள். தந்தை அவர்களே, நான் எனது என்ற அகங்காரம் எப்பேற்பட்ட கீர்த்தியையும் செல்வத்தையும் பதவியையும் கூட அழித்துவிடும். ஓம் நமோ நாராயணனாய நமக என்று சதா ஜபித்து வந்தாலே சம்சார துன்பங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். இப்படி பிரகலாதன் சொல்லவும் இரண்யகசிபு சினம் தலைக்கேற கண்கள் சிவக்க ஆசிரியரை உற்று பார்த்தான். ஓ பிரபு, இப்படி நாங்கள் சொல்லித் தரவில்லை, அவனாகவே சொல்லுகின்றான் என அலறியபடி நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து வணங்கினார்கள் அவர்கள். அப்படியானால் இது எதிரிகளின் சூழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடே பிரகலாதா, அந்த நாராயணன் உன் சிற்றப்பனை கொன்றவன். குலவரியை போற்றி துதிக்க உனக்கு கற்பித்தவர்கள் யார்? இப்போதே கூறு, அவர்களை தெரியாமல் ஆக்குகிறேன் என உருமினான் அசுரன். பிறகு ஆசிரியர்கள் இடம் இவனுக்கு நயமாக எடுத்து கூறி தனியாக பாடம் போதியுங்கள் என்று ஆணையிட்டான். அவர்களும் அப்படியே செய்தார்கள். ஆனால் பிரகலாதன் அவன் மற்ற சிறுவர்கள் உடன் பழகும்போது நாராயணன் நமது தந்தையை தேடவில்லை, தந்தையை போருக்கு அழைக்கவில்லை, அவரே பகவான் என்றால் ஏன் தவம் செய்ய போனார்? இப்படியெல்லாம் மரணம் வரக்கூடாதென ஏன் கேட்டார்? நாம் நாராயணா என்று சொல்வதால் அவருக்கு என்ன கெடுதல்? நாராயணன் உங்கள் அரசரைக் கண்டு அஞ்சி புதிய சட்டங்களை போடவில்லை. இதிலிருந்து தெரியவில்லையா யார் அழிவு இல்லாதவர், பயம் இல்லாதவர், ஆதி அந்தம் அற்றவர் என? பிறக்கும் அனைவரும் இறந்து விடுகிறோம். நாராயணன் அப்படியே இருக்கின்றான். நமக்கு நல்ல பெற்றோரை, கல்வியை, வாழ்க்கையை தரும் நாராயணனது புகழ் பாடுவதே பெரிய இன்பம். இப்படி அவர்களுக்கு புரிகின்ற மாதிரி எடுத்து உரைத்தான் பிரகலாதன். கேட்டுக்கொண்டே வந்த ஆசிரியர்கள், அடே எங்கள் பெயரை கெடுப்பதற்கு பிறந்து இருக்கிறாய், தேவர்களும்
பணிப்பாளர்களும் உன் தந்தையின் ஆணைக்கு கட்டுப்படுகிறார்கள். பிரஜைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கும் தெய்வத்தை தூசிக்கிறாயா என மிரட்டினார்கள். இரண்யகசிபு இடம் சென்று, பிரபு, பிரகலாதனால் மற்ற பிள்ளைகளும் கெட்டுப் போகின்றார்கள். பிரகலாதனை திருத்துவதை விட கல்லில் இருந்து நார் உரித்து விடலாம் என முறையிட்டார்கள். அந்த துஷ்டனை இழுத்து வாருங்கள். உடம்போடு இணைந்திருக்கும் வியாதியைப் போல் பிரகலாதன் ஆகிவிட்டான் என்றான் அவன். இப்போது சூலத்தால் குத்தி கொன்று நாய் நரிகள் இடம் வீசி எறியுங்கள் என ஆணையிட்டான் இரக்கம் இல்லாதவன். ஓம் நமோ நாராயணனாய நமக என்ற மந்திரத்தை கூறி பக்தி பரவசத்துடன் நின்ற பிரகலாதனுக்கு அந்த ஆயுதங்களினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அவை முனை மழுங்கி உடைந்து போனது கண்டு கொலையாளிகள் திகைத்தார்கள். அந்த ஆயுதங்கள் அவன் உடலில் படாதவாறு காத்தது சுதர்சன சக்கரம் ஆயிற்று. அடுத்ததாக கொழுந்து விட்டு எரியும் தீப்பந்தங்களை உடைய கூரிய ஆயுதங்களால் குத்தினார்கள். அதுவும் தீ அணைந்து ஒரே புகை மண்டலம் ஆகிவிட்டது. அப்போது இரண்யகசிபு அங்கே வந்து, இனியாவது என் பகைவனை துதிப்பதை விடுவதாக இருந்தால் அபயம் கொடுக்கிறேன் என்றான் அவன். தந்தை அவர்களே, கொடிய ஆயுதங்களாலும் அக்னியாலும் எனக்கு துன்பம் வராமல் காத்த நாராயண நாமத்தை இனி நான் விடுவேன் ஆகில் என்னை விட மூடன் உலகில் இருக்க முடியுமா? முன்னிலும் பன்மடங்கு என் மனம் பகவானின் பாதார விந்தங்களில் லயித்து விட்டது என மெய் மறந்து கூறினான் பிரகலாதன். இரண்யகசிபு அடங்க மாட்டாத அகங்காரத்துடன் தக்ஷகன், கார்கோடகன் போன்ற கொடிய நாகங்களை அழைத்து இவனை கடித்து குதறுங்கள் என உத்தரவிட்டான். அவைகளும் அவன் ஆணைப்படி பிரகலாதனை கொத்தின. பாம்புகளின் படங்களில் உள்ள இரத்தனங்கள் வெடித்து சிதற பல பாம்புகள் இறந்துவிட்டன. சில நாகங்களின் நச்சு பற்கள் நச்சு பையோடு கலன்று விழுந்துவிட்டன. சிலவற்றின் பற்கள் ஒடிந்தன. ஆனால் பிரகலாதனோ எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நாராயண நாமத்தை ஜபித்து கொண்டு இருந்தான். அடுத்ததாக ஐராவதம், புண்டரீகம், யாமனம், குமுதம், அஞ்சனம், புஷ்பந்தம், சர்வபௌமம், சூப்ரதீபம் என்ற அஷ்ட திக்கஜங்கள் யானைகளை அழைத்தான் திதிமைந்தன். ஒன்றோடு ஒன்று நெருங்கி மதங்கொண்ட அந்த யானைகள் அசுரன் உத்தரவுப்படி அவனை தும்பிக்கையால் பூமியில் அறைந்தன. தன் பதியின் பக்தனை பூமாதேவி காயம்படாது காத்தால் தந்தங்களால் குத்தும்போது தந்தங்கள் ஒடிந்து விழுந்தன. தும்பிக்கைக்குள் குடைச்சல் ஏற்பட்டது. ஐராவதம், சுப்ரதீபம் இவைகள் இவன் ஹரிபக்தன் என புரிந்து கொண்டன. குரோதத்தால் தலை வெடித்து விடும் போல் இருந்த இரண்யகசிபு திக் யானைகளை விரட்டிவிட்டான். அக்கினியை மூட்டி இந்த மூடனை அதில் வீசி எறியுங்கள் என உத்தரவிட்டான். பிரகலாதனை சுற்றி விறகுகளை குவித்து தீ மூட்டினார்கள். வாயு தீயை சுழன்று சுழன்று எரியச் செய்தான். பல நாட்கள் எரிந்த அக்கினியிலும் பிரகலாதன் தாமரை தடாகத்தில் இருப்பது போல் பத்திரமாக ஜொலித்தான். இரண்யகசிபு இது கண்டு செய்வது அறியாது திகைத்தான். மலையிலிருந்து உருட்டி விடுங்கள் என ஆணையிட்டான். மந்தர மலையை கூர்மமாக வந்து தாங்கியவர் பக்தனை தாங்க மாட்டாரா? விஷ்ணுவின் தாமரை திருக்கைகளில் தொப்பென விழுந்த பிரகலாதன் சிரித்து கொண்டே எழுந்து வந்தான். பெரும் பாறையோடு இறுக கட்டி சமுத்திரத்தில் வீசி எறியுங்கள் என ஆக்கையிட்டான் அரக்கன். இப்பொழுது பாறை தெப்பமென மிதந்தது. கடலுக்கடியில் யோக நித்திரை செய்யும் திருமால் பக்தனை மட்டுமல்லாது பாறையும் தாங்கி பிடித்து கொண்டார். 3 உலகங்களையும் கட்டியாளும் தந்தையே, காமம், குரோதம், லோபம் என 3 குணங்களையும் கட்டி ஆளாததால் தான் என் நாராயணன் இடம் தோற்று போகிறீர்கள். இனியாவது அவனை சரண் அடையுங்கள் என பிரகலாதன் கூறியது இரண்யகசிபின் சினத்தியில் எண்ணெய் சொற்கள் வார்த்ததாகிவிட்டது. குரு சுக்ராச்சாரியின் யோசனை கேட்கச் சென்றான் இரண்யகசிபு. இப்பொழுது பிரகலாதன், குருகுலத்து நண்பர்களிடம் நான் எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாகியும் அனைத்திலும்
தப்பி பிழைப்பதற்கு காரணம் அதிர்ஷ்டம் கிடையாது, நாராயண திருநாமம் தந்த பலம் ஆகும் என்றான் அவன். இப்பொழுது இரண்யகசிபு சமையல்காரர்களிடம் ஆழகால விஷத்தை கொடுத்து இதை சாப்பாட்டில் கலந்து பிரகலாதனுக்கு கொடு என கட்டளையிட்டான். அவர்களும் அவ்விதமே செய்தார்கள். நாராயண ஸ்மரணத்தால் நஞ்சு அமிர்தமாகி பிரகலாதனை தேஜஸோடு பிரகாசிக்க வைத்தது. இரண்யகசிபு பிரகலாதன் இடம் நஞ்சும் அக்னியும் ஏவலும் உன்னை எதுவும் செய்ய முடியவில்லை என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என கேட்டான். தந்தையே, பிறருக்கு கெடுதல் நினைக்காத எல்லா விஷ்ணு பக்தர்கள் இடமும் இந்த சக்தி உண்டு. பேராசையற்ற பக்தர்கள் இதயத்தில் பகவான் குடியிருக்கின்றார் என பதில் கூறிய மைந்தனை, இந்த அசுர சத்துருவை 100 யோசனை உயரமுள்ள உப்பரியிலிருந்து கீழே தள்ளுங்கள் என ஆத்திரத்தோடு உத்தரவிட்டான் இரண்யகசிபு. அப்படியே தள்ளினார்கள் அசுரர்கள். ஆனால் பிரகலாதன் சிறு காயங்கூட இல்லாமல் சிரித்து கொண்டே எழுந்து வருவதை வியப்புடன் பார்த்தார்கள். அடே துஷ்டா, நீ சொல்லும் அந்த நாராயணனை தேடி அழிக்க நான் வைகுண்டம் போனேனடா. எங்கு இருக்கின்றான் அவன்? எனக்கு காட்டு என கொதித்து பேசினான் இரண்யகசிபு. அவன் இல்லாத இடம் ஏது? யோகி நெஞ்சத்தில் உள்ள அவனை தேடி ஏன் வைகுண்டம் போக வேண்டும்? அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்றான் பிரகலாதன். இந்த தூணில் இருக்கின்றானா என எதிரில் உள்ள தூணை காட்டி ஆக்ரோஷமாக கேட்டான் இரண்யகசிபு. நிச்சயம் இருக்கின்றான் என திடமாக கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் கூறினான் மைந்தன். குரோதமும் கோபமும் கொண்டு கையில் இருந்த கதையால் தூணை ஓங்கி அடித்தான் இரண்யகசிபு. இடி இடித்தது போன்ற பெரும் சப்தத்தோடு தூண் இரண்டாக பிளந்தது. பர்வதங்களும் திசைகளும் அதிர்ந்தன. பிரம்மாவின் கமல ஆசனமும் கைலாயமும் அமராவதியும் ஆடின. சிம்மத்தின் கர்ஜனையால் அசுரன் காது கேட்பதை நிறுத்தி கொண்டது. இரண்யகசிபு ஸ்தம்பித்து நின்று இருந்தான். மனித உடலுடன் வெளுத்து விரிந்த பிடரி மயிரோடு சிங்கமுகம், நெருப்பில் உருக்கிய பொன்னை போல் ஜொலிக்கும் கண்கள் சுழன்று அச்சத்தை தந்தன. துளாவிய நீண்ட நாக்கு இரத்த சிகப்புடன் அலைந்தது. விசால மார்பு, கைகளில் கூரிய நகங்கள் பளபளத்தன. 2 கோரை பற்களும் மிக நீண்டு கொடூரமாக காட்சியளித்தன. கழுத்து குறுகியும் பருத்தும் காணப்பட்டன. இரண்யகசிபு சுதாரித்து கொண்டு கதையால் தாக்க முயற்சித்தான். நரசிங்கமூர்த்தி அசுரனை எட்டி பிடித்தார். நழுவிய இரண்யகசிபு வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு போர் இட முனைந்தான். கர்ஜனை கேட்டு வெளிப்பட்ட தேவர்கள் பதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். வாசல் படிக்கு இரண்யகசிபுவை கட்டி பிடித்து இழுத்து கொண்டு வந்தார் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. தனது பரந்த தொடையின் மீது மல்லாக்க கிடத்தினார். அப்போது பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா காலம். நகங்கள் மூலமாக ஆயுதங்களாக கொண்டு மார்பை கிழித்து விட்டார். சுற்றிய குடல் நார்களை மாலையாக அணிந்து கொண்டார். இரத்தமும் குடலும் அற்ற தோலை வீசி எறிந்துவிட்டு கர்ஜித்தார். இதனால் அண்ட சராச்சரங்களும் அதிர்ந்தன. இரண்யகசிபுவுக்கு உதவியாக அநேக அசுரர்கள் போரிட வந்தார்கள். அவர்களையும் அடித்து மிதித்து நாசம் செய்துவிட்டார். தேவர்கள் ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரி பொழிந்தார்கள். நரசிம்மரின் உக்கிரம் கண்டு எவருமே அருகில் நெருங்க அஞ்சினார்கள். தேவர்கள் முனிவர்கள் ஸ்தோத்தரித்தார்கள். மகாலட்சுமி கூட எட்டவே நின்று இருந்தால், பிரகலாதா, உன் வார்த்தையை மெய்ப்பிக்க பகவான் எடுத்த அவதாரம் இது. குழந்தைகளை கண்டால் எவரும் சாந்தம் அடைவார்கள். அருகில் சென்று நரசிம்மமூர்த்தியை சமாதானப்படுத்து என்றால், கண்களில் அனல் பறக்க கோரப்பற்கள் தெரிய வாயை பிளந்து கொண்டு உக்கிரமாக அலையும் நரசிம்மமூர்த்தி அருகில் சென்றான் பிரகலாதன். பின்பு அவரை பலவாறு துதித்தான்.
நரசிங்கர் பிரகலாதனை வாரி எடுத்து தன் தொடை மீது அமர்த்தி கொண்டார். ஆனாலும் உருமலும் சீற்றமும் முற்றிலும் குறையவில்லை. தேவர்கள் நரசிம்மரின் சினம் தணிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தார்கள். பிரகலாதன் கூறினான், தந்தை பாவம் செய்ததால் நரக வேதனை அனுபவிக்கக்கூடாது என வரம் பெற்றுக்கொண்டான். ஸ்ரீ ஹரியின் கையால் மரணம் ஏற்பட்டால் மோட்ச உலகம்தான் என அனுக்கிரகித்தார் பரந்தாமன். எத்தனை பிறவி எடுத்தாலும் ஹரி பக்தியோடு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான். ஹரி பக்தனான பிரகலாதன் அப்படியே வரமளித்தார் மாதவன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.